தமிழ்நாட்டின் நல்ல தலைவராக எம்ஜிஆருக்கு பிறகு முதலமைச்சர் விஜய் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு. இதை மக்கள் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க. சுத்தமாக ஏற்றுக்க முடியாது, ஒரு 5% கூட ஏற்றுக்க முடியாது. ஏன்னா எம்ஜிஆர் களப்பணிகள் ஆட்டினிருந்தார். அவர் சினிமாவில் இருக்கும்போதே களப்பணி ஆட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரசியலுக்குள்ளே வந்தார். அதே மாதிரி எம்ஜிஆர் நிறைய நலத்திட்டங்களை எடுத்துகிட்டு வந்தார். இவர் 2024 கட்சி ஆரம்பித்தார். அதோட வீட்டிலே இருந்தார். இதை மாதிரி வெளியே கேம்பெயினுக்காக வந்தார். அதுக்கப்புறம் திமுகவே குறை சொன்னார். அதே மாதிரி இன்ன வரைக்கும் திமுக குறை சொல்லிட்டு தான் இருக்கார். எம்ஜிஆர் அளவுக்கு அவரால் வர முடியாது. இன்ன வரைக்குமே புதிய நலத்திட்டங்கள் உருவாக்கியிருக்காருன்னு பார்த்தா அது மாதிரி எதுவுமே இல்லை. இந்த மாதிரி நான் கரண்ட் 200 யூனிட் தருவேன் அப்படிலாம் சொல்லி பொய் சொல்லிவிட்டு இப்போ அதுக்கும் ஒரு எப்படி சொல்கிறேன் 500 யூனிட்டுக்குள்ளே இருந்தால் தான் இது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நிறைய மக்கள் ஏமாற்றம் தான் கொடுத்துருக்காரு. ஆனால் எம்ஜிஆர் மக்களுக்காக நிறைய நலத்திட்டங்கள் எடுத்துகிட்டு வந்தார். இந்த மாதிரி ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களுக்கு மதிய உணவு திட்டம், காலை உணவு திட்டம் அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்தார். ஆனால் விஜய் அந்த மாதிரி பண்ணல. ஆனால் திமுக செஞ்சதுலேருந்து அவர் ஸ்டிக்கர் ஒட்டி இப்போ அவரோட ஆட்சி எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு. எம்ஜிஆர் அளவுக்கு எப்பவுமே வர முடியாது. அடுத்து எம்ஜிஆர் மாதிரி வேறு யாருமே வர முடியாது. எம்ஜிஆர் தான். அதுக்கு அடுத்து தான் இவங்கெல்லாம். அவர் எம்ஜிஆர் முடியாது. எம்ஜிஆர் திமுகவில் இருந்தார். திமுகவில் இருந்த பொருளாளர் இருந்து எம்எல்சி ஆகி திமுக எப்படின்ட்டு எல்லாம் தெரிஞ்சு வந்தார். அதே எம்ஜிஆர் கூட எனக்கு தலைவர் கலைஞர் தான் அப்படின்ட்டு சொன்னாரே தவிர மற்றபடி இவங்க பேசுகிற மாதிரி மற்றவங்க பேசுகிற மாதிரி பேசலை. அதனால எம்ஜிஆரை ஒரு காலம் யாராலுமே ஆக முடியாது. வெக்கமாக இருக்குது. ஏழை எளிய மக்களுக்காக தொடங்கப்பட்ட இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அந்த இயக்கத்தை இன்றைக்கி சின்ன பின்னமாக ஆக்குறது யாருன்னு தெரியும். இது யாருடைய தூண்டுதனால் நடக்குது என்பதை விட இது யார் இந்த மாதிரி இது நடக்குது. எம்ஜிஆர் அந்த மாதிரி ஒரு வேலையில் எங்கேயுமே ஈடுபட்டதில்லை. எம்ஜிஆர் அரசியல் கட்சி தொடங்கி மக்களுக்கு பணியாற்றினார் ஒழிய எம்ஜிஆர் மாதிரி இன்னொரு ஆள் பிறக்க முடியாது, வரவும் முடியாது. அவர் தனி முத்திரை பதித்தவர். எம்ஜிஆருக்கு அடுத்து பார்க்கறது இல்லை. சினிமா கவர்ச்சின்றது அதுதான். சினிமா கவர்ச்சியால் இப்போ இருக்கிற முதலமைச்சருக்கு இவரே வெற்றி பெறுவார் அப்படின்ற நம்பிக்கை இருந்ததா இல்லையான்னு தெரியல. மக்கள் இந்த சினிமா கவர்ச்சிக்காக ஓட்டு போட்டாங்க. அதனால் என்னதான் இருந்தாலும் பெரும்பான்மையாக அவர் தான் இருக்கிறாரு. அவர் ஆட்சி ஆள வேண்டிய தகுதி தான். அதை இல்லைன்னு மறுக்க முடியாது. மக்களோட மேண்டேட்டாக தான். அதனால் அதை ஒன்றும் தவறு சொல்ல முடியாது. 106 சீட்டு அவங்க தான் அதிக பெரும்பான்மையாக இருக்கிறதுனால அவங்க தான் ஆட்சி ஆளணும். அதில் ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. என்ன கேட்டால் சினிமா கவர்ச்சி தான் சொல்லுவேன். யாருமே எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய வெற்றி தான் இது. அதை இல்லைன்னு மறுக்க முடியாது. எலெக்ஷன் அன்றைக்கி வரைக்கும் எங்களை மாதிரி டிரைவருங்களுக்கெல்லாம் கூட இப்படி நடக்கும் அப்படின்னு தெரியல. அதுக்கப்புறம் இது ஒரு புது விதமாக நடந்திருக்கு. என் குடும்பத்திலே கூட நிறைய பேர் என் அக்கா தங்கச்சிங்கெல்லாம் கூட போட்டிருக்காங்க ஓட்டு. எதுக்கு? தாவேக்காவுக்கு. புரியுதுங்களா? இல்லைன்னு மறுக்க முடியாது. சினிமா கவர்ச்சி தான். அவங்க பிள்ளைங்க சொல்லிச்சு, பேத்தி சொல்லிச்சு, பேரன் சொல்லிச்சுன்னு போட்டிருக்காங்க. வேற என்ன? ஓகே. எம்ஜிஆர் மாதிரி இருக்காப்புலன்னா எம்ஜிஆர் இது ஃபுல்லாகவே கட்சி பணியில் இருந்தாப்புல. கட்சி பணியில் இருக்கும் போதே அவங்க நடிக்க வந்தாப்புல. ஸோ அப்படி இருக்கும் போது இவங்க நடிக்க மட்டும் தான் செஞ்சாங்க. கட்சி பணியில் எதுவுமே இல்லை. அப்புறம் எப்படி நம்ம அடுத்து எம்ஜிஆர் நம்ம சொல்ல முடியும்? எம்ஜிஆரோடைய பீக் வேறு, இவங்களோட பீக் வேறு. பீக் இல்லை, பீக்கே கிடையாது. இவங்க இப்போ தான் அரசியலுக்கு எல்கேஜி ஸ்டூடெண்ட்ஸாக வந்திருக்காங்க. எம்ஜிஆர் சினிமா துறைக்கு வரும்போதே அவங்க அரசியலில் இருந்தாங்க. இல்லை, இவர் எம்ஜிஆர் மாதிரி தான் இவர் இருக்காரு. எம்ஜிஆர் மாதிரி மக்கள்கிட்ட இறங்கி போகிறாரு. எம்ஜிஆர் சிஎம் ஆகும்போது 108 தொகுதி ஜெயிச்சு கூட்டணிக்காக திமுக கூட்டணியிலேருந்து வாங்கினாங்களா? அப்புறம் எப்படி நம்ம எம்ஜிஆர் நம்ம சொல்ல முடியும்? அதெல்லாம் அப்படி சொல்ல முடியாது. எப்படி பண்ணாங்க? 108 சீட்டு ஜெயிச்சுட்டு திமுகவில் இருக்க கூட்டணியோ இல்லை யாருக்கூடயும் போய் கூட்டணி வச்சாங்களா? அப்படி எதுவும் பண்ணலையே. அப்புறம் எப்படி அவங்க எம்ஜிஆராக மாற முடியும்? எம்ஜிஆராக மாறணும்னா அதுக்கு தனியாக அவங்க எம்ஜிஆர் ஸ்டைல்லே இருக்கணும். அவர் எவ்வளோ நல்லா செஞ்சுருக்காங்க. எம்ஜிஆருக்கு இவனுக்கு ஏணி வச்சா கூட எட்டாது. காரணம் என்னன்னா, எம்ஜிஆர் ஒரு நடிகராக இருந்தால் கூட அரசியலில் துல்லியமாக பண்ணுவார். இவருக்கு அந்த தகுதியெல்லாம் கிடையாது. எம்ஜிஆர் எடுத்துன்னு அதில் சேர்க்காதீங்க. எம்ஜிஆருக்கு அதுக்கு ஏணி வச்சா கூட எட்டாது. அவங்க ஆளுங்க கூட இருக்கிறாங்கன்ட்டு எம்ஜிஆர்னு சொல்ல முடியாது. அதனால் எம்ஜிஆர் மட்டும் யாருமே சொல்ல மாட்டாங்க. இது வரைக்கும் யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. விஜய் எடுத்துன்னு போய் எம்ஜிஆரில் சேர்க்க மாட்டாங்க. எம்ஜிஆர் எப்போங்க பாட்டு பண்ணாரா இல்லைன்னா இப்படி பண்ணாரா? சட்டமன்றத்தில் எப்படி பண்ணுவார்? ஒரு எதிர்கட்சியாக இருந்தால் கூட
தலைவர் வந்து எதிர்கட்சியாக செயல்படுவார், இவர் ஆளுங்கட்சியாக முதலமைச்சராக செயல்படுவார். என்ன ரீசனு கேட்டால் பதில் சொல்லுவார். நீ அதை விட்டுட்டு எங்கள் அப்பாவை காணோம், உங்கள் அப்பாவை காணோம், உங்கள் அம்மாவை காணோன்னு அதெல்லாம் தேட மாட்டார். இது எந்த சட்டமன்றத்தில் எப்படி நடந்துக்குது இது வரைக்கும் கிடையாது. அப்படி இருக்கும்போது எம்ஜிஆர் எடுத்துன்னு வந்து எப்படி விஜயில் சேர்க்குறீங்கன்னு தெரில. அவர் தான் அமைச்சர் சொல்ல தான் செய்வார். ஏன்னா அந்த இனமே அப்படி தான், வரவங்களை தூட்டுறது, வரவங்களை தூக்குறது தான் அவங்க பொழப்பு நடக்கும். அதனால் அந்த இனம் அப்படி தான் சொல்லும். இன்னொன்று வந்து மடுவுக்கும் மலைக்கும் வித்தியாசங்குது. எம்ஜிஆர் ஒரு மலை, இவன் மடு. 1000 தான் இருந்தாலும் அந்த எம்ஜிஆர் மாதிரி சொல்கிறதே தவறு. உலகத்திலே ஒரே அண்ணா தான், ஒரே கலைஞர் தான், ஒரே தளபதி தான், ஒரே எம்ஜிஆர் தான் இருக்க முடியும். ஆனால் பலதரப்பட்ட எம்ஜிஆர்லாம், தாடி வச்சவரெல்லாம் தாகூர் ஆகிட முடியாது, மீசை வச்சலாம் வீரபாண்டிய கட்டபொம்மனாக ஆகிட முடியாது. ஆனால் சொல்லிக்கலாம் எம்ஜிஆர் மாதிரின்னு. எம்ஜிஆர் தழுவல் சொல்லலாமா கண்டி, ஆனால் எம்ஜிஆர் மாதிரிலாம் சொல்கிறது ரொம்ப அபத்தம். அது வந்து ஒரே ஒரு குணம், எம்ஜிஆர் குணம் ஒன்று இருக்கா. எம்ஜிஆர் வரவங்களுக்கு சாப்பாடு போடுவார், வரவங்களுக்கு கட்சிக்காரர்கள் மதிப்பார். அவர் எப்படி ஒரு துண்டு ஒன்று போட்டு பார்த்துமா, அந்த துண்டுன்ற ரகசியம் தெரியுமா அவருக்கு? எம்ஜிஆர் அதை பற்றி தெரியுமா? அந்த துண்டு ஒன்று போட்டிருப்பாரு, ஊர்வலம் போவார். அந்த ஊர்வலத்தில் கடைசி வரலும் யார் வராங்களோ அவங்கள வாட்ச் பண்ணி அந்த துண்டை தூக்கி மூஞ்ச தொடச்சி அவங்க மேலே கொடுப்பாரு, அவங்கக்கிட்ட கொடுப்பாரு. அவன் ஆயுசு ஃபுல்லாக வச்சுருப்பான் அந்த துண்டு. அந்த மாதிரி ஒரு குணம் உங்ககிட்ட இருக்கா? நீ தான் உச்சியில் நின்று ஜனங்க கீழே பார்க்க மாட்டேறிய. அப்படி கேட்குறாரு, அப்படி சொல்கிறா. அவர் செயல்படுறாரு மாதிரி. எம்ஜிஆர் மாதிரி ஒரு காலம் செயல்படுத்த முடியாது. எம்ஜிஆர் ரெக்கார்டு. இன்றைக்கி பாமர மக்களுக்கு சைக்கிளில் டபுள்ஸ் போடலான்ட்டு வாங்கி கொடுத்தவர் எம்ஜிஆர். மற்றபடி வேறு எந்த தலைவரும் சொல்ல. அதனால தான் இன்றைக்கி வந்து எவ்வளோ பெரிய டிராஃபிக்னு சைக்கிளில் போகிறப்போ டபுள்ஸ் போகிறாங்க. அதே மாதிரி வந்து லைட் இருக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் லைட் இல்லைன்னா பரவாயில்லன்ட்டு போட்ட ஒரு சட்டம். இந்த மாதிரி சட்டம் இவர் போட்டாருன்னா, இவர் ஒரு சட்டம் போட வேணாம், அவர் கொடுத்தது செய்தாலுமே போதுமானது. மாதம் 2500 ரூபா, 6 சிலிண்டரு, 200 யூனிட்டு ஃப்ரீ. தமிழ்நாட்டிலேருந்து கன்னியாகுமரி வரையிலும் பேருந்து ஃப்ரீ மகளிருக்குன்னு, அது செய்தாலுமே போதுமானது. எம்ஜிஆர் வந்து எல்லாருக்கிட்டையும் சர்வசாதாரணமாக, இப்போ தளபதி எப்படி எல்லா மக்கள்கிட்டையும் போனார், எல்லாரையும் பார்த்தாரு, அதை மாதிரி பார்க்கக்கூடியவர் தான் எம்ஜிஆர். ஆனால் எம்ஜிஆரை பற்றி நீ எம்ஜிஆர் பேரை சொல்கிறதே தப்பு. உனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. அவர் எவ்வளோ பேருக்கு உணவுலாம் அளித்தார், அவர் தர்மம்லாம் பண்ணார், கொடைவல்லன்னு பேர் எடுத்தார். நீ எதுக்கும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு உன் ஃப்ரெண்டே நேற்று டிவியில் வாட்ஸ்அப்பில் சொல்கிறான். எந்த இவரும் செய்ய மாட்டார், ஒரு டீ கூட வாங்கி கொடுக்க மாட்டார், யாருக்கும் உதவி பண்ண மாட்டார். அப்படியாப்பட்ட குணம் படித்தவர் இவரை பற்றி எங்களுக்கு தெரியும் சொல்லிட்டு அவங்க கூட இருந்தவங்க சக நடிகர்களே இன்றைக்கி அது ஒவ்வொரு நாவலில் வந்துன்னு இருக்காது. அப்படியேப்பட்டவங்க எப்படி எம்ஜிஆர் கிட்ட கம்பேர் பண்ண முடியும்? இன்னொன்று, எம்ஜிஆர் வந்து திமுகவில் உதயசூரியன் சின்னத்தில் நின்று ஜெயித்தவர் எம்ஜிஆர். ஆனால் நீ அந்த மாதிரி தான். அதே மாதிரி சட்டமன்றத்தில் எங்கே காணும் நீ தேர்ற தலைவரை. ஆனால் எம்ஜிஆர் கலைஞரை பெயர் சொன்னான்னு சொல்லிட்டு ஒரு அமைச்சரை கண்டித்து எனக்கே அவர் தான் தலைவர், ஆனால் நீ வந்து பெயர் சொல்லக்கூடாது, மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மன்னிப்பு கேட்க வச்சார். அவர் எங்கே அப்படி தேர்றாள் எங்கே? உனக்கு அதுக்கும் வித்தியாசம் இல்லை. அதான் சொல்லாங்க. அதான் மீசை வச்சவெல்லாம் வீரபாண்டி ஆட முடியாது, தாடி வச்சவெல்லாம் தாகூர் ஆகிட முடியாது.